அதிகாரத்தை விரும்பாத நபர்களே இல்லை. குடும்பத்தில் சரி, பணித்தலங்களிலும் சரி, ஊர் பொறுப்புகளில் இருக்கின்ற பொழுதும் சரி, நாட்டில் அரசியல்வாதிகள் அந்த அதிகாரத்தில் இருக்கின்ற பொழுது எப்படி அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி தங்களை முன்னிலைப்படுத்துகிறார்கள் என்பதை நாம் அறிந்த ஒன்று. நம்ம குடும்பங்களே பார்க்குறோமே, கணவன் மனைவிக்குள்ள, பிள்ளைகளுக்குள்ள, கூட்டு குடும்பங்களுக்குள் எப்படிப்பட்ட அதிகாரத்தை ஒவ்வொருவரும் காண்பிக்கின்றார்கள். அதிகாரத்தை அடக்கி ஆள்வதற்காக பயன்படுத்துகிறார்கள். தான் மட்டும் வளர்ந்தால் போதும் என்ற நிலையை மேற்கொள்ளுகிறார்கள். ஒரு வேடிக்கையாக ஒரு கதை சொல்லுவாங்க. ஒரு யாசகர், பிச்சைக்காரர் ஒருத்தர் ஒவ்வொரு வீடாக பிச்சை எடுத்துக்கிட்டு வர்றார். அப்படி ஒவ்வொரு வீடாக பிச்சை எடுத்துகிட்டு வரும் பொழுது ஒரு வீட்டுக்கு போகிறாரு. அங்கே ஒரு பெண், அந்த வீட்டுடைய மருமகள் இருக்கிறாள். மருமகள்கிட்ட கேட்குறாரு, தாய் ஏதாவது இருந்தால் சோறு போடு தாயின்னு கேட்குறாரு அந்த யாசகர். இங்கே இல்லைங்க, சாப்பாடு இல்லை, எல்லாம் முடிஞ்சிடுச்சின்னு சொல்லி அந்த மருமகள் அனுப்பி விடுகிறாள். அப்படியே அந்த யாசகர் வெளியில் வரார். வெளியில் வந்து கொஞ்சம் தூரம் வருகிற பொழுது அந்த ரோட்டில் எதிர்த்தாப்பில் அந்த வீட்டுடைய மாமியார் பார்க்குறாங்க. இன்னும் நம்ம வீட்டுக்கு போயிட்டு வராரு இந்த பிச்சைக்காரர், போயிட்டு வராருன்னு சொல்லி அருகில் வந்து, பிச்சைக்காரர் அருகில் வந்து, என்ன எங்கிட்ட போயிட்டு வரீங்களே எங்கள் வீட்டுக்கு அப்படின்னு சொல்லி கேட்குற பொழுது, இது மாதிரி சாப்பாடு ஏதாவது கேட்க போனேன், உங்கள் மருமகள் இல்லைன்னு சொல்லி அனுப்பிச்சி விட்ருச்சு அப்படின்னு சொல்லி அந்த யாசகர் சொல்லுகிறார். அப்படியா சொன்னால், அவளுக்கு எந்த அதிகாரமும் இல்லையே, நீங்கள் வாங்க எங்கள் வீட்டுக்கு அப்படின்னு சொல்லி அழைச்சிக்கிட்டு போகிறார். அந்த மாமியார் வந்து அந்த யாசகரை, பிச்சைக்காரரை அழைச்சிட்டு போகிறார். பிச்சைக்காரர் நினச்சிட்டு இருக்கார், நிறைய சாப்பாடு நிறைய கொடுக்க போகிறாங்க, எதை கொடுக்க போகிறாங்கன்ட்டு. வீட்டில் போய் வாசப்படியில் ஏறி நின்றுக்கிட்டு, என் மருமகளுக்கெல்லாம் எந்த அதிகாரம் இல்லை, எனக்கு மட்டும்தான் அந்த குடும்பத்தில் அதிகாரம், உனக்கு பிச்சை இல்லை, சாப்பாடு இல்லை, போ அப்படின்னு சொல்லி அந்த மாமியார் அந்த யாசகரை அனுப்பி வைத்தார். இது ஒரு வேடிக்கையாக இருந்தாலும் நிறைய நேரங்கள் அதிகார போட்டிகள் இன்றைய குடும்பங்களில், பணித்தலங்களில் நிறைய நடந்துக்கிட்டே இருக்கு. ஆனால் இந்த அதிகாரம் என்பதை சரியான புரிதல்கள் இல்லாத சூழ்நிலையில் இன்றைய காலகட்டங்களில் நாம் பார்க்குறோம். அன்றே அதிகாரத்தை பற்றிய நிலையை ஆண்டவர் இயேசு மிகவும் அற்புதமாக எடுத்துரைத்திருக்கிறார். ஆண்டவர் இயேசுவுடைய அதிகாரம் என்ன, எங்கிருந்து அந்த அதிகாரம் வந்தது என்ற ஒரு புரிதல்களை விவிலிய கண்ணோட்டத்திலே நாம் பார்க்கலாம். கிறிஸ்திய சிவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, அன்னையின் அன்பு பக்தர்களே, இன்றைய நற்செய்தியில் கூட நாம் பார்த்தோம். அதாவது மறைநூல் அறிஞரை போலன்றி அதிகாரத்தோடு அவர்களுக்கு கற்பித்தார். மறைநூல் அறிஞர்களைப் போலன்றி அதிகாரத்தோடு கற்பிக்கின்றார். அதிகாரம் என்று பார்க்கிற பொழுது யூத வழக்கத்தில், யூத பரம்பரையில் நாம் பார்த்தோம்னா 3 வழியில் அதிகாரம் அவங்களுக்கு கிடைக்கணும். ஒன்று, அதாவது பதவியின் வழியாக, பெரிய பதவியில் வதிக்கின்றவர்கள், அவங்க செல்வாக்கு மிக்கவர்களாக, பணம் படைத்தவர்களாக இருந்தால்தான் அவங்களுக்கு அதிகாரம் உண்டு. அது யாருன்னா தலைமை குரு. தலைமை குரு பதவி வகிக்கின்றவங்களும் அது பெரிய பதவி யூதர்களுடைய சமுதாயத்தில். அப்படி அந்த பெரிய பதவி வகிக்கின்றவர்கள் அவர் பெரிய செல்வாக்கும் பண வசதியும் நிறைந்தவர்களாக இருப்பார்கள். ஒன்று, அந்த வழியில் அதிகாரம் வரணும். இரண்டாவதாக குடும்ப பாரம்பரியம். குடும்ப பாரம்பரியம் என்று சொல்லுகிற பொழுது லேவியர் குலத்தில் தான் குருக்கள் தோன்றுவார்கள். அவர்களுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த விதத்தில் குடும்ப பாரம்பரியத்தின் வழியாக அந்த லேவியர்கள் குருக்களாக இருந்து அதிகாரத்தோடு செயல்பட்டார்கள். மூன்றாவது, சட்டத்தை ஆழ்ந்து படிப்பவர்களாக இருந்தால் அவர்களுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. அதுதான் அந்த மறைநூல் அறிஞர்கள். மறைநூல் அறிஞர்களாக அந்த மோசே எழுதிய அந்த 5 புத்தகம், அந்த சட்டத்தை தெளிவாக எல்லாமே கற்று தெளிந்திருப்பார்கள். அதனால் அதை வச்சு அவங்க பெரிய அதிகாரம் படைத்தவர்களாகவே இருப்பார்கள். அந்த மறைநூல் அறிஞர்கள் அந்த அதிகாரத்தை பெற்றிருந்தார்கள். இந்த 3 வழியிலையுமே ஆண்டவர் இயேசு அதிகாரத்தை பெறலை. பதவி வழியாகவும் இல்லை, அடுத்து பரம்பரை வழியாகவும் இல்லை, அடுத்ததாக சட்டத்தையும் நுண்ணுக்கமாக அவர் கற்கவும் இல்லை. இப்படி 3 வழியிலையும் வராத அதிகாரம் இவருக்கு எப்படியா கிடைச்சிது, இவருக்கு எப்படி இந்த அதிகாரம் கிடைத்தது என்ற கேள்வியை அவர்கள் எழுப்புகிறார்கள். இன்றைய நற்செய்தியில் வியப்பாக கேட்கிறார்கள். இன்னும் சற்று ஆழமாக போகிற பொழுது மார்க்கு நற்செய்தி 11ஆம் அதிகாரம் 28
படித்தோம் என்றால் தெரியும். அதாவது இவற்றை எந்த அதிகாரத்தால் நீ செய்கிறீர், இவற்றை செய்ய உமக்கு அதிகாரம் கொடுத்தது யார் என்ற கேள்வியை அந்த மறைநூல் அறிஞர்கள் பரிசேயர்கள்லாம் ஆண்டவர் இயேசுவை பார்த்து கேட்குறாங்க. உனக்கு யார்ப்பா இந்த அதிகாரம் கொடுத்தது, யார் கொடுத்தது, எந்த அதிகாரத்தை நீ செய்கிற, இந்த புதுமையெல்லாம் செய்கிற, நிறைய பேசுகிற, இதெல்லாம் செய்கிற ஆள் உனக்கு யார் இந்த அதிகாரத்தை கொடுத்தது என்ற கேள்வியை ஆண்டவர் இயேசுவிடம் கேட்கிற பொழுது ஆண்டவர் இயேசு அங்கே அவங்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்குறார். திருமுழுக்கு யோவான் பெற்ற அதிகாரம், திருமுழுக்கு கொடுக்க அதிகாரம் பெற்றார். அவர் விண்ணிலிருந்து வந்ததா அந்த அதிகாரம், மண்ணிலிருந்து வந்ததா என்ற கேள்வியை கேட்கிற பொழுது அவங்க முழிக்கிறாங்க. எதை சொன்னாலும் நம்ம மாட்டுவேன்னு சொல்லி எங்களுக்கு தெரியாது என்று சொல்லுகிற பொழுது மீண்டும் ஆண்டவர் இயேசு நான் எங்கிருந்து இந்த அதிகாரம் வந்தது என்று எனக்கும் தெரியாது என்று சொல்லுகிறார். ஆனால் மறைமுகமாக தந்தையின் உறவால், தந்தையால் எனக்கு இந்த எல்லா அதிகாரமும் கிடைத்தது என்பதை அவர்களுக்கு சொல்லுகிறார். அதைத்தான் யோவான் நற்செய்தியில் 7ஆம் அதிகாரம் 16 வசனத்தில் நாம் இவ்வாறு படிக்கிறோம். நான் அளிக்கும் போதனை என்னுடையது அன்று, அது என்னை அனுப்பியவருடையதே. அவர் செய்கிறது எல்லாம் தந்தையின் திருவுளப்படியே, தந்தையின் திருவுளப்படி எல்லாத்தையும் போதிக்கிறாரு, செய்கிறாரு, அவர்களுக்கு கற்பிக்கின்றார். இன்னும் ஒருபடி மேலே போனோம்னா யோவான் நற்செய்தி 14ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில், நான் உங்களுக்கு கூறியவற்றை நானாக கூறவில்லை. நான் உங்களுக்கு எதை சொல்கிறேனோ, போதிக்கிறேனோ, அந்த அதிகாரத்தை செலுத்துகிறனோ நானாக செய்யலை, நானாக கூறவில்லை. என்னிலிருந்து செயலாற்றுபவர் என் தந்தையே, என்னிலிருந்து செயலாற்றுபவர் என் தந்தையே என்று தந்தையோடு உள்ள உறவை மேம்படுத்தி இங்கு சொல்லுகிறார். எல்லா அதிகாரமும் பலமும் தந்தையிடமிருந்து நான் பெற்றேன் என்று அங்கே தந்தையை முன்னிலைப்படுத்தி இந்த அதிகாரத்தை பற்றி அவர்களுக்கு எடுத்துரைக்கின்றார். ஆம் கிறிஸ்து இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, அதிகமாக இந்த அதிகாரத்தை ஆண்டவர் இயேசு இறையாட்சி பணிக்காக பயன்படுத்தினார். அந்த இறையாட்சி பணியில் பயன்படுத்துகிற பொழுது நிறைய நேரங்களில் தீய சக்திகளை விரட்டி அடிக்கும் வண்ணமாக, தீய சக்திகளை களையும் வண்ணமாகத்தான் அதிகமாக ஆண்டவர் இயேசு பயன்படுத்தி இருக்கிறார். அதிகாரத்தை அன்பு பணிக்காக பயன்படுத்தியிருக்கிறார். அதிகாரத்தை பாவங்களை மன்னிப்பதற்காக பயன்படுத்துகிறார். அதிகாரத்தை தீய சக்திகளை விரட்டவும் நோய் நொடிகளை குணமாக்கவும் தான் ஆண்டவர் இயேசு பயன்படுத்தியிருக்கிறார். இன்னும் ஒருபடி மேலே போனோம்னா உயிரை கொடுக்க கூட அதிகாரத்தை அவர் பயன்படுத்துகிறார். ஒன்றொன்றாக பார்க்கிற பொழுது குறிப்பாக அதிகாரத்தை மன்னிப்பிற்காக பயன்படுத்தினார். மத்தேயு நற்செய்தி 9ஆம் அதிகாரத்தில் அந்த முடக்குவாதமுற்றவனை கொண்டு வருகிற பொழுது ஆண்டவர் இயேசு முதல்ல அவனுடைய பாவத்தை மன்னிக்கிறார். பாவத்தை மன்னித்து அதுக்கப்புறம் உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்று சொல்லுகிற பொழுது பாவமும் மன்னிக்கப்படுகிறது. அவன் எழுந்து நடக்கின்றான், படுக்கை எடுத்துக்கொண்டு அவன் எழுந்து நடக்கிறான். உள்ளமும் தூய்மையாகிறது, உடலும் நலம் பெறுகிறது. 2 வழியிலையுமே அவனை மன்னித்து அவனுக்கு முழு சுகத்தை கொடுக்கின்றார். அப்போ பெற்ற அதிகாரத்தை, தந்தையிடமிருந்து அந்த பெற்ற அதிகாரத்தை பாவங்களை மன்னிக்கும் வண்ணமாக, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன என்று சொல்லி அவனை எழுந்து நடக்க வைக்கின்றார். அப்போ அந்த அதிகாரத்தை பாவத்தை மன்னிப்பதற்காக பயன்படுத்துகிறார். அதே நேரத்தில் தீய ஆவியை ஓட்டவும் நோய் நொடிகளை குணமாக்கவும் அவர் தீய ஆவியை விரட்டுகிறார். இந்த நட்சத்திரத்தில் வாயை மூடு வெளியில் போன்னு சொல்லி அதிகாரத்தோடு சொல்லுகிறார். அப்போ சாத்தான் கூட இவரை பற்றி சான்று பகிறது. நீர் எங்கிருந்து வந்தீர் எங்களுக்கு தெரியும், நீர் கடவுளுக்கு அர்ப்பணமானவர், கடவுளுக்கு அர்ப்பணமானவர் என்று எல்லா அதிகாரத்தையும் நீர் கொண்டிருக்கிறீர் என்று அந்த சாத்தான் மறைமுகமாக சொல்லுகிறது. கடவுளுக்கு அர்ப்பணமானவர் என்று சொல்லி அந்த சாத்தான், அந்த தீய சக்தி அவனிடமிருந்து வெளியேறுகிறது. அப்போ சாத்தானை, தீய சக்தியை விரட்டவும் நோய் நொடிகளை குணமாக்கவும் அவர் பெற்றிருந்து அதே அதிகாரத்தை தம் சீடர்களுக்கு கொடுக்கின்றார். அதைத்தான் நம்ம இதில் கூட பார்க்கலாம். நற்செய்தியில் குறிப்பாக மத்தேயு நற்செய்தி 10ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில் படித்தோம் என்றால் தெரியும். நோய் நொடிகளை குணமாக்க, தீய ஆவியை விரட்ட அவர் பெற்று தம் சீடர்களுக்கு அதே அதிகாரத்தை கொடுக்கிறார். இன்னும் ஒருபடி மேலே போகிற போது மார்க் நற்செய்தி 3ஆம் அதிகாரம் 14 வசனத்திலையும் இதே அதிகாரத்தை தம் சீடர்களுக்கு, அந்த சீடர்களை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு பெயரிட்டு இந்த அதிகாரத்தை கொடுக்கின்றார். இதேபடி நீங்கள் செய்யுங்கள் என்ற அழைப்பை கொடுத்து அவர்களுக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்து அனுப்புகிறார். பிரியமானவர்களே, இப்படி அதிகாரத்தை எந்த வழியிலும் தவறான கண்ணோட்டத்தோடு பயன்படுத்தாமல் நோய் நொடிகளை குணமாக்க, தீய சக்திகளை விரட்ட, பாவத்தை மன்னிக்க, இன்னும் ஒருபடி மேலே போனோம்னா உயிரை கொடுக்கவும் ஆண்டவர் இயேசு அந்த அதிகாரத்தை பயன்படுத்துகிறார். யோவான் நற்செய்தி
10ஆம் அதிகாரம் 18வது வசனத்தில் ரொம்ப அற்புதமாக சொல்லுவார். என் உயிரை என்னிடமிருந்து யாரும் பறித்து கொள்வதில்லை, நானாகவே அதை கொடுக்கிறேன். உயிரை கொடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு, அதை மீண்டும் பெற்றுக்கொள்ளவும் அதிகாரம் உண்டு. உயிரை கொடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு, அதை மீண்டும் பெற்றுக்கொள்ளவும் அதிகாரம் உண்டு. என் தந்தையின் கட்டளைப்படியே நான் இப்படி செய்கிறேன் என்று தன் உயிரை கூட அதிகாரத்தோடு கொடுக்கின்றார். அந்த அன்பு பணிக்காக, அன்புக்காக, நம்மீது கொண்ட அன்புக்காக அவர் உயிரை கொடுக்கின்றார். பிரியமான அன்பு சகோதரமே, இப்படி ஆண்டவர் இயேசு பெற்ற அதிகாரத்தை அன்பு பணிக்காக, நோய் நொடிகளை குணமாக்குவதற்காக, தீய சக்திகளை விரட்டுவதற்காக பயன்படுத்தி பிறர் நலம் கருதியே ஒவ்வொரு நிலையிலும் அவர் செயல்பட்டார். அதிலும் குறிப்பாக தந்தையின் திருவுளப்படியே செயல்பட்டார். இன்றைய காலகட்டங்களில் அதிகாரம் ஒவ்வொருவருக்கும் கிடைக்கின்றது. பதவியின் வழியாக, உம்முடைய சொத்து சுகங்களின் வழியாக, பல இடங்களில் பணித்தலங்களில் உனக்கு பல்வேறு பதவிகள் கிடைக்கின்றன. இந்த பதவிகளை எல்லாம், இந்த அதிகாரத்தை எப்படி நீர் பயன்படுத்தினீர் நாம் யோசிக்க வேண்டும். குடும்பங்களில் உன் பிள்ளைகள் மீது எப்படி நீ அதிகாரத்தை செலுத்துகின்றாய்? தாய் தந்தைக்குள், உன் மாமியார் மருமகளுக்குள் இப்படிப்பட்ட அதிகாரம், மாமனார் மருமகள் எப்படிப்பட்ட நிலையில் நாம் செயல்படுகிறோம்? ஒவ்வொருவரும் உணர்ந்து இந்த அதிகாரம், இந்த பணி எல்லாமே அன்பு பணிக்காகவே. இப்போ மாமியார் மருமகள் அதிகாரம் கொடுக்கப்பட்டிருந்தால் உங்களுக்குள்ள ஒரு அன்பு, பரஸ்பர அன்போடு செயல்படணும். அதுதான் உண்மையான அன்பு, அதுதான் உண்மையான அதிகாரம். எனக்கு அதிகாரம் இருக்குது, நான் என் வீட்டிலேருந்து அவ்வளோ சொத்து கொண்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி தாண்டோண்டித்தனமாக செயல்படுகிற பொழுது அங்கே உறவு விரிசல் வருகிறது. அந்த குடும்பத்தில் மகிழ்ச்சி இல்லை, சந்தோஷம் இல்லை, மனநிறைவு இல்லை. அது மாதிரி பணித்தலங்களில் நிறைய பேருக்கு ஒரே மன உளைச்சலாக இருக்கும். அவன் என்னை டார்ச்சர் பண்ணுறான், அவன் இப்படி பேசுகிறான், அவன் அப்படி செய்கிறான்னு சொல்லி வேலை பார்க்குற இடங்களில் நிறைய நேரங்களில் நமக்கு இந்த பணியின் வழியாக அதிகாரத்தை பெற்றவர்கள் அடக்கி ஆள பார்ப்பார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையை நாம் நிறைய அன்றாடம் சந்திக்கின்றோம். ஒவ்வொரு நிறுவனங்களிலும் எல்லாருமே மேலே இருக்கிறவங்க கீழே இருக்கவங்களை நசுக்க பார்ப்பாங்க, அவங்களுடைய அதிகாரத்தை செலுத்த பார்ப்பார்கள். ஆனால் இந்த அதிகாரம் பணி செய்வதற்காக, பிறரை வாழ வைப்பதற்காக, பிறருக்கு ஆக்கமும் ஊக்கத்தையும் கொடுப்பதற்காக, தீய சக்திகளை களைந்து நன்மைகளை செய்வதற்காக என்று ஒவ்வொருவரும் உணர்ந்து குடும்பங்களில், பணித்தலங்களில், நாட்டில், ஊரில் நீ செயல்படுகின்ற பொழுது நிச்சயமாக நீ வெற்றி காண்பாய். அதைத்தான் ஆண்டவர் இயேசு தந்தையிடமிருந்து பெற்ற அதிகாரத்தை அன்புக்காக, மன்னிப்பிற்காக, இரக்கத்திற்காக பயன்படுத்தினார். அதுபோல நாமும் இன்றைய நாளில் நம்முடைய குடும்பங்களில், பணித்தலங்களில் இந்த அதிகாரத்தை பணி செய்வதற்காகவே பயன்படுத்தி, அன்பு பணிக்காக, மன்னிப்பிற்காக பயன்படுத்தி வாழ ஒவ்வொரு நாளும் நாம் முயல வேண்டும். அதிகாரம் ஆட்டி படைப்பதற்காக அல்ல, அன்பு செய்வதற்காகவே. வாட்டி வதைப்பதற்காக அல்ல, வாஞ்சையோடு செயல்படுவதற்காகவே. போட்டி போடுவதற்கு அல்ல, மாறாக பரிவோடு இருப்பதற்காக. அதிகாரத்தை பயன்படுத்தி திட்டி தீர்ப்பதற்காக அல்ல, மாறாக நிறைய வழிமுறைகளை, நெறிமுறைகளை கற்றுக் கொடுத்து தியாகத்தை மேற்கொள்ளத்தான் அதிகாரம் என்பதை பயன்படுத்தி அண்ணா எப்படி கண்ணீர் விட்டு அழுது ஜெபித்து அந்த குழந்தை வரத்தை பெற்றாரோ, இன்று முதல் வாசகத்திலே படிக்க கேட்டோம். அண்ணா அழுது மன்றாடி புலம்பி எல்லாவற்றையும் ஆண்டவருடைய பாதத்தில், கடவுளுடைய பாதத்தில் ஒப்படைத்து அந்த குழந்தை பாக்கியத்தை பெற்று மனநிறைவோடு வாழ்ந்து சாமுவேலை பெற்றுக் கொடுத்தாரோ, அதே போல நாமும் அந்த ஆரோக்கிய எண்ணெய் வழியாக மன்றாடுவோம். அன்பு ஆண்டவரே, அன்பு அன்னையே, நான் என்னிடம் கிடைக்கப்பெற்ற இந்த அதிகாரங்களை, பொறுப்புகளை, பணிகளை அன்போடு, மன்னிப்பிற்காக, பிறரை வாழ வைப்பதற்காக, பிறருக்கு ஆக்கம் ஊக்கத்தையும் கொடுப்பதற்காக, பிறருடைய நலனுக்காக நான் பயன்படுத்தி வாழ எனக்கு வேண்டிய மனப்பக்குவத்தை, ஆற்றலை, ஆசிரை தொடர்ந்து தாருமையா என்று அந்த கடவுளிடம் அன்னை வழியாக கேட்டு செபிப்போம். ஆமேன்.